போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய உரையாட மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் ஊடகவியலாளர் சொல்லும் போது கொஞ்சம் பெருமையா இருக்குது, அதே நேரம் கொஞ்சம் சிக்கலாவும் இருக்குது. காரணம் என்னன்னா வாங்குறதுக்கு தயாரா இருக்குங்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசனுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கு. நான் அரசை குறை சொல்ல முடியல, ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியினுடைய மகன் தான் இன்னைக்கு ஆட்சி செய்யறாரு. சரி, நம்ம அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்துல நடந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, அது மிகப்பெரிய கொடுமைங்க. அதாவது திமுக ஆட்சியின் மீது குற்றம் சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு உங்க சைடு தவறு இருக்கு, உங்க சைடு குற்றம் இருக்குன்னா அதை திருத்திக்கணும். அதான் ஜனநாயகத்துல ஒரு ஆட்சியாளர் செய்யக்கூடிய வேலை அதுதான். ஊடகங்கள்ங்கிறது தி ஃபோர்த் எஸ்டேட், ஜனநாயக மாளிகை 4வது தூண் தான் ஊடகங்கள். அந்த 4வது தூணை இடிச்சிட்டு 3 தூணை வச்சுட்டு நீ எப்படி ஜனநாயகத்தை காப்பாத்துவீங்க? இன்னும் சொல்ல போனா ஜனநாயகத்துல ஒரு சிறந்து விளங்குகின்ற ஒரு கட்சி திமுகன்னு சொல்றீங்க. இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை நாங்க தான் எதிர்த்தோம். இந்தியாவிலேயே முதல்ல எமர்ஜென்சி நாங்க தான் எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்றீங்க. ஒரு ஊடகவியலாளர் வீட்டுல இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கலாமா? அது திமுக செஞ்சுதா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, நடந்தது உங்களுடைய ஆட்சியில. அது துப்புரவு தொழிலாளர்கள் மிகவும் பாவப்பட்ட தொழிலாளர்கள், மலம் வேலையை செய்கின்ற பாவப்பட்ட தொழிலாளர்கள். நாம் மலம் அள்ளுவதற்கே மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது, இயந்திரங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் போர்வையில ஒரு ஊடகவியலாளர் வீட்டுல போய் மலத்தை வீசுவது எவ்வளவு மோசமான செயல், எவ்வளவு இழிவான செயல். இதை ஒருத்தர் செய்யலாமா? செய்ய அனுமதிக்கலாமா? சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, அந்த வீடு யாருக்குமே தெரியாதுங்கிறாரு. அந்த வீட்டுலதான் நான் குடியிருக்கின்றது யாருக்குமே தெரியாது, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த காரியத்தை செஞ்சது காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் அருண் தானே சார் அவர் பேரு? ஆமா ஆமா, அருண். ஆமா, அருண் தான். அவர் இவருக்கு சீமானுக்கு தானே கொஞ்ச நாள் சண்டை போட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஆமா ஆமா, இப்போ சீமான் குற்றச்சாட்டு தான் இருக்காரு. இல்ல, அப்ப இந்த காவல்துறை ஆணையாளர், இந்த சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர், இவர் என்ன போலீஸ் அதிகாரியா இல்ல அரசியல்வாதியா? அது இத்தனை காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க, எந்த அதிகாரிகள் மேலையும் சவுக்கு சங்கரோ சீமானோ குற்றச்சாட்டு வைக்கல. ஏன் இந்த அதிகாரி மட்டும் குறிப்பிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இவர் சீமானுக்கு எதிராக ஏதோ ஒரு அரசியல்வாதி மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். அதாவது சென்னை மாநகரத்தினுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக பேட்டி கொடுக்கிறது அல்லது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பேட்டி கொடுத்தா பரவாயில்ல. இவங்க ஒரு ஊடகவியலாளர் வீட்டுல மலம் வீசுகின்ற வேலையை செய்யறாங்க, அது கூட தெரியாம ஒரு சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் இருக்கிறாரு. இன்னைக்கு மட்டும் சென்னை நகரத்துல பல்வேறு இடங்கள்ல 8 இடங்கள்ல ஸ்னாச்சிங் சங்கிலி அறுத்திருக்கிறாங்க, பெண்களுடைய கழுத்துல இருக்கிற நகையை அறுத்திருக்கிறாங்க. அப்ப சென்னை மாநகர கமிஷனர் என்ன பண்றாரு? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சார்? ஆனா ஒண்ணு சொல்லலாம், இனிமே அரசுல இருக்கிறவங்க, இந்த உள்துறைக்கு காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் ஒண்ணு சொல்லலாம், அதாவது சங்கிலி அறுத்ததுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன்னா தங்கம் நகையுடைய விலை ஏறி போச்சு, அதனால எல்லாம் சங்கிலி அறுக்கிறாங்க, நகை விலை ஏறினதுதான் சங்கிலி அறுப்பு காரணமே தவிர அரசு காரணம் இல்லை அப்படின்னு வேணா சொல்லி தப்பிச்சுக்கலாம். இல்ல சார், நீங்க சொன்னதுல போலீஸ் கமிஷனர் அருண் மீது சீமான் அவர்களும் சரி சவுக்கு சங்கர் அவர்களும் சரி தொடர்ந்து தன்னுடைய குற்றச்சாட்டை அவர் மேல திணிக்கிறதுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக இருக்கலாம். அந்த 2 பேருக்கு மட்டுமே எதிரியா இருக்கக்கூடிய இதே போலீஸ் கமிஷனர் சென்னையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பான ஆளாவும் இருக்கார். அதாவது நம்ம ஒருத்தர் இருவருடைய கருத்தை மட்டுமே மையப்படுத்தி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா இதுல அவர் வெறும் அருண் மேல மட்டும் அவர் குற்றச்சாட்டுல, செல்வ பெருந்தகை மேலேயும் அவர் குற்றச்சாட்டு. செல்வ பெருந்தகை ஏற்கனவே அவருடைய பின்புலம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இதே திமுக அரசு ஆளுகின்ற போது செல்வ பெருந்தகனுடைய உயிருக்கே அவருடைய செயல்களினால் ஆபத்து வரும்போது அன்றைக்கு சட்டமன்றத்திலேயே செல்வ பெருந்தகை அவர்களே வெளிப்படையாக ஒத்துக்கொண்ட விஷயம், அவருடைய வாழ்வை காப்பாற்றியது பாட்டாளி கட்சி. அதுக்கு பக்கபலமா இருந்தது பாட்டாளி கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். காரணம் என்னன்னா, ஒரு உயிர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு காப்பாற்றப்பட வேண்டும் நல்ல எண்ணமே தவிர குற்றவாளி காப்பாற்றப்பட வேண்டும் என்பது மருத்துவர் ஐயாவுடைய எண்ணமாக அப்போது இல்லை, இப்பொழுதும் இல்லை. அப்படி காப்பாற்றப்பட்டவர் இன்றைக்கு இதே பாட்டாளி கட்சியினுடைய முக்கிய கோரிக்கையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னும் போது இது வந்து மாநில அரசினுடைய கைகள்ல இல்லைன்னு ஒரு புதுசா இப்ப என்னமோ அரசியல்ல ஊறி திளைத்து அரசியல்ல அப்படியே வழி வழியா வந்தவங்க மாதிரி நம்ம இவர் விஸ்வபிரசாத் இருக்கா பாருங்க, கிருஷ்ணசாமி சாருடைய பையன், அவருக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா MP, அவங்க தாத்தா MLA கிருஷ்ணசாமி சொல்லலாம், பசுமை தாயத்தினுடைய தலைவர் சௌமியா அவங்க சொல்லலாம், ஏன்னா அவங்க பரம்பரை அந்த மாதிரி. ஏன் டாக்டர் அன்புமணி சொல்லலாம், அவங்க அப்பா 60-40 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக பாடுபட்டவர், திண்டிவனத்திலேயே இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியல் மட்டத்தை ஏற்படுத்தினவர். அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார். செல்வ பெருந்தகனுடைய பின்புலம் என்ன? அப்ப அவர்லாம் வந்து இன்னைக்கு செல்வ பெருந்தகருடைய பின்புலம் என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி வரல. இன்னொன்னு நம்ம என்ன கேட்கிறோம், செல்வ பெருந்தகைக்கு எதுக்கு இந்த வேலை? சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் நடத்துவதற்காக தான் நீங்க முதல்ல அரசியல் முகாமுக்குள்ள வந்தீங்க. அதே ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து வந்தவர் தானே சவுக்கு சங்கர், அதே ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து வந்தவர் தானே ஆம்ஸ்ட்ராங். அப்ப நீங்க என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா செல்வ பெருந்தகை இருந்தார்? இந்த கேள்வி எழுதா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, அதாவது சென்னை மாநகரத்தில் பல லட்சக்கணக்கான மக்களுடைய, ஏன் கோடிக்கணக்கான மக்களுடைய பாதுகாப்பு வந்து அந்த சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அருண் கையில தான் இருக்குன்னு சொன்னீங்க. அவர் கையில அந்த காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு இருந்திருந்தா ஏன் ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்றாங்க? ஏன் சென்னையில பல கொலைகள் நடக்குது? ஏன் சென்னையில சங்கிலி பருப்பு நடக்குது, சங்கிலி பறிக்கிறாங்க? ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி கற்பழிக்கிறாங்க? எங்க சார் என்ன சட்டம் ஒழுங்கு அவர் வந்து அருண் காப்பாத்தினாரு? அவர் சட்டம் ஒழுங்கு சரியா காப்பாத்தி இருந்தா இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள்லாம் சென்னை மாநகரத்தில் நடக்கூடாது இல்ல, தடுத்து நிறுத்தணும்ல. அதுக்குதான காவல்துறை அதிகாரிகள். சார் ஒரு மிகப்பெரிய போராளி இயக்கம் இலங்கையில் நடந்த சம்பவம், அதை வந்து இந்த ஜெயராஜன் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இலங்கை சார்ந்தவர் பேசியிருக்காரு. யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல அன்னைக்கு போராளிகள் கையில தான் வந்து யாழ்ப்பாணம் இருக்கு. போராளிகள் தான் அன்னைக்கு தனி அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இரவு 12 மணி வரைக்கும் கம்பன் விழா நடக்குமா. அந்த கம்பன் விழாவுக்கு பெண்கள் வந்து சைக்கிள்ல வந்து போவாங்களா, இளம் பெண்கள் வந்துட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தன்னந்தனி பெண்களா வந்து சைக்கிள்ல திரும்ப வீட்டுக்கு போவாங்களாம். ஒரு சிறு குற்ற சம்பவம் கூட நடந்தது இல்லைங்கிறாரு. அதாவது அந்த பக்கம் அன்னைக்கு பாதுகாப்பு நின்றவங்க அத்தனை பேருடைய கையிலும் ஆயுதங்கள் இருந்தது. அவங்க நினைச்சா என்ன வேண்டுமானால் செய்யலாம், எதையும் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் எந்த இடத்திலும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை. பெண்களிடம், இளம் பெண்களிடம் யாரும் அத்துமீறவில்லை. காரணம் என்னன்னா, அந்த பெண்களுடைய பாதுகாப்பு அந்த போராளிகளை வழிநடத்திய அந்த தலைவனிடம் இருந்தது. அது ஒரு தலைவனுக்கே அது இருக்கும்போது ஒரு மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு அது இருக்கணுமா வேணாமா? சார், ஆயுதம் ஏந்தி போராடுற ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் எல்லார் கையிலையும் ஆயுதத்தை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு. அங்க கூட ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்கல. ஆனா அவங்கள பயங்கரவாதிகள் சொன்ன இடத்துல, அவங்கள பயங்கரவாதிகள் சொன்ன இதே காங்கிரஸ் கட்சி, அவங்கள தீவிரவாதிகள் சொன்ன இதே காங்கிரஸ் கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பத்திரிகையாளர் வீட்டுல தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னா, இவர் மேல குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் சொல்றாரு அப்படின்னா, அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? அந்த காவல்துறை அதிகாரி எப்படி சென்னை மாநகரத்தோட சட்டம் ஒழுங்க காப்பாற்றிருப்பார்? சார், சௌமியா அன்புமணி பசுமை தாயத்துடைய தலைவர், அண்ணா பல்கலைக்கழகத்துல
மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை நீதி போராடுறாங்க. நீங்க அவங்கள ஒரு பெரிய பயங்கரவாதியை, ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ற மாதிரி அவங்க தோல் மேல கை வச்சு தள்ளிக்கிட்டு போறீங்க. ஒரு காவல்துறை அதிகாரி, இதுக்கெல்லாம் உத்தரவு போட தெரியுது அந்த காவல்துறையுடைய உயர் அதிகாரி அருணுக்கு. சென்னையில 8 இடத்துல சங்கிலியை பறிக்கிறான், 8 இடத்துல பெண்கள் கழுத்துல இருக்கிற சங்கிலியை பறிக்கிறான், கொஞ்சமாத கழுத்தை சேர்த்து அறுத்துட்டு போயிடுவான். இதுக்கெல்லாம் உத்தரவு போட தெரியாதா? இதுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்த தெரியாதா? போராட வந்தா அவங்களை கைது பண்றதுக்கு காவல்துறை தயாரா இருக்கு. இது என்ன காவல்துறை இல்ல திமுகவுடைய ஏவல் துறை சார்? சார் பொதுவாவே எல்லா ஆட்சி திராவிட அரசுகள் வரும்போதெல்லாம் குறிப்பா இந்த காவல்துறை தான் கொண்டாடப்படுறாங்க. நீங்க சொல்றதா பார்த்தா காவல்துறை வந்து அதனுடைய செயல்பாடு வந்து அவ்வளவு வேகமா இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது குறிப்பா அருண் அவர்களுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குன்றீங்க. இப்ப எங்களை மாதிரி சென்னையில வசிக்கிறவங்களுடைய பார்வை என்னன்னா, இப்ப இன்னைக்கு கூட நீங்க ஒரு இந்த மெயின் ரோடுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 3 போலீஸ்காரங்க ஒரு 2 வீலர்லயோ அல்லது அந்த ரோந்து வண்டியிலயோ சுத்தினாடுறாங்க. இப்ப எங்களை மாதிரியான பார்வையாளர்களுடைய பார்வை என்னன்னா, காவல்துறையினுடைய வேலையை செய்யுது, ஆனா குற்றவாளிகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னும் போது குற்றவாளிகள் அதிகமாவதுக்கு என்ன காரணம்? டாக்டர் அன்புமணி சொன்ன மாதிரி போதை வஸ்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இதே சென்னை மாநகர்ல ஏற்கனவே இருந்த அந்த டாஸ்மாக் உடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, டாஸ்மாக் எண்ணிக்கை வந்து பெரிய அளவுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆனா டாஸ்மாக்ல கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய விற்பனை வந்து அதிகமாயிடுச்சு. சார் முதல்லலாம் டாஸ்மாக் உள்ள போய் குடிக்கிறதுக்கே வெளில யாரா பாக்குறாங்கன்னு பார்த்து குனிஞ்சு உள்ள விடுவாங்க. இப்போ டாஸ்மாக் வாசல்ல குளிக்கிறாங்க. ஒரு சந்தில ஒரு 4 பேர் வரலன்னா உடனே அங்க திறந்து அங்க குடிக்கிறாங்க. அப்ப இந்த எண்ணிக்கை அதிகமானதுக்கு வந்து காவல்துறை எப்படி சார் பொறுப்பாகும்? மாநில அரசு தானே அதை சரியா வந்து எடுத்துன்னு போயிருக்கணும். சார் சாராயத்தை வித்தது யார் சார்? கவர்மெண்டா வந்து சமூக விரோதிகளா சார்? ஒரு காலத்துல சமூக விரோதிகள் கள்ளச்சாராயம் வித்தாங்க, அன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தது. அந்த சமூக விரோதிகளை காவல்துறை கைது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும்போது வீடு பூந்து கைது பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆமா, அந்த அளவு கடுமையான நடவடிக்கை எடுத்து சாராயத்தை கட்டுப்படுத்தினாங்கல்ல. கவர்மெண்டே சாராயத்தை திறந்து விட்டு குடிக்கிறாங்க அப்படின்னா குடிக்காம என்ன பண்ணுவாங்க? நீங்க சாராயம் குடிக்கிறத தேசியமயமாக்கிட்டீங்க, நீங்க சாராயம் குடிக்கிறத சாதனை ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்களே சாராயம் குடிக்கிறவன தான் கதாநாயகனா காட்டுறீங்க. அப்படிப்பட்ட திரைப்படங்களை ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுது. யாரு? கலைஞர் கருணாநிதி குடும்பத்திற்கு சொந்தமான திரைப்பட நிறுவனம், உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்தமான திரைப்பட நிறுவனம். என்ன சாராயத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ற திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல எம்ஜிஆர் பாடினார மானை போல் மானம் என்றான், எதற்கும் துணையாக மதுவை கொண்டான்னு பாடினார, அந்த மாதிரி பாட்டை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. இல்ல அப்படி பண்ணா நீங்க படத்தை ஓட விட்டுருவீங்களா சார்? இல்ல நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். அப்படி வந்து ஒரு முழக்கத்தோட ஒரு அரசியல் தலைவர் வராரு அப்படின்னா நீங்க அவரை வாழ விட்டுருவீங்களா? உதாரணமா ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஏறக்குறைய 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை, ஒரு அரசியல் முன்னெடுப்பை வந்து டாக்டர் அன்புமணி ஏற்படுத்தினார். அது என்னன்னா, நான் என் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து சாராய ஒழிப்பு தான், மது ஒழிப்பு தான் அப்படின்னாரு. அந்த அவருடைய முதல்ல அதை பேசும்போது எல்லாருக்கும் இது எப்படி சாத்தியம்ன்ற மாதிரி வச்சாங்க. ஆனா இருந்த எல்லா மாநில கட்சிகளுமே நானும் ஆட்சிக்கு வந்தா சைன் போடுவேன், நானும் முதல் கையெழுத்து போடுவேன்னு திமுக முதல் கொண்டு பேச வச்சாரு டாக்டர் அன்புமணி. ஆனா அன்னைக்கு அவருக்கு நீங்க கொடுத்த வாக்களிப்பு என்ன சார்? எத்தனை எம்எல்ஏ நீங்க ஜெயிச்சு அனுப்பிச்சீங்க? இல்ல அதாவது அது ஏன் வந்து அன்னைக்கு வெற்றி பெறல அப்படின்னா, ஆனா அன்னைக்கு மக்கள் நம்பி அன்புமணிக்கு 2016 ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்கல்ல. தனித்து போட்டியிட்டு திமுக அண்ணா திமுகவிற்கு பல தொகுதிகள்ல சவாலா விளங்கினாங்க, மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஓட்டு வங்கி வாங்கினாங்க. ஆனா மக்கள் சாராய கடையை வந்து திறக்கிறதுக்காகலாம் யாருக்க ஓட்டு போடல. என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, நாங்க வித்தா அவன் ஏன் குடிக்கிறான், இதான் பிரச்சாரமே. அதாவது இவங்க சொல்ற பிரச்சாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சா ஏன்டா அவன் பிக் பாக்கெட் அடிக்கிறான், நீ ஏன்டா பாக்கெட்ல பணம் வச்சிருந்த அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. நீ சாராயம் விற்காம இருந்தா அவன் குடிக்கிறான், சாராயம் விற்கிறது நீ சாராயம் விற்பதையும் குடிப்பதையும் சட்டவிரோதம்னு சொல்லு, எப்படி குடிச்சிருவான் பார்ப்போம். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். கொரோனா முதல் அலை, கொரோனா 2வது அலை, அத்தனை டாஸ்மாக் கடை மூடி கிடந்தது. எத்தனை பேர் சார் குடிச்சாங்க? கிட்டத்தட்ட 90% குடிய மறந்துட்டான். அப்பயே கூப்பாடு போட்டுட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். நீங்க இந்த கொரோனா காலத்துல டாஸ்மாக் கடை மூடி இருந்தீங்க,
ஒரு 90% குடியவே மறந்துட்டான், அப்படியே கண்டினியூ ஆமா. மூடிருங்க, திறக்க வேணான்னாரு. முதலாளியில கூப்பாடு போட்டார். எடப்பாடி பழனிசாமியும் கேட்கல. 2வது அலை மு.க. ஸ்டாலின் மூடனார், இவர் முதலமைச்சராகி. அப்பயும் அதே மாதிரிதான் 90% குடியை மறந்துட்டாங்க சார். அன்னைக்கு குடியை மறந்தவங்க சொன்னாங்க சார், அப்பாடா இந்த கொரோனா வந்து ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, நாங்கெல்லாம் குடிக்கிறத விட்டுட்டோம், இப்படியே அந்த டாஸ்மாக் கடை திறக்காம விட்டா நாங்க அதை மறந்துடுவோம், நாங்க அந்த பக்கமே போக மாட்டோம் அப்படின்னாங்க. இந்த கொரோனா அலை பாதிப்பு குறைஞ்சது இல்லையோ, ஸ்டாலினும் கடையை திறக்கிறார். ஏன்னா மிகப்பெரிய தேச சேவை பாருங்க. இது அரிசி கடை பாருங்க, அரிசி இல்லைனாலும் செத்து போயிடுவாங்க. இது காய்கறி கடை, வெண்டைக்காய் கடை பாருங்க. இல்ல சொல்லி ஏற்படக்கூடிய பல்வேறு பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமே இதானே சார். அப்பவும் அதேதான் டாக்டர் ஐயா சொன்னாரு. 2வது அலையிலையும் நீங்க வந்து டாஸ்மாக் கடை மூடினீங்க, மக்கள் எல்லாம் குடிக்கிறத மறந்துட்டான், மூடி தொலைங்கன்னாரு. யாரு கேட்டா சார்? 1 லட்சம் கோடி ஊழல் பண்ண நினைக்கிறீங்க, எவன் சார் சாராய கடை மூடுவாங்க? இவங்க பண்ணுவாங்களா சார்? அது அவங்களுக்கு வந்து பொன் முட்டையிடும் பாத்து சார். அது எப்படி சார் புடிச்சு அறுப்பாங்க அவங்க? இத மக்கள் தான் புரிஞ்சுக்கணுமே. இவங்க வந்து சாராய கடை மூடுவான்னு எதிர்பார்த்தோம்னா நம்மளை போல ஒரு ஏமாளி யாருமே இருக்க முடியாது. பெருத்த ஏமாளிகள் நாமளா தான் இருப்போம். மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க இன்னைக்கு வந்து கஞ்சா, சாராயம் போன்ற போதைப் பொருட்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சீரழிவு காரணம்னு. உண்மைதான், நான் மறுக்கல. இந்த கஞ்சாவை கொண்டு வந்து விட்டது யாரு? உலகின் மிக தரம் உயர்ந்த மிக மோசமான போதைகளை தரக்கூடிய விலை உயர்ந்த போதைப் பொருளை கடத்தனதே திமுகவுடைய சென்னை மாவட்ட அயலகணி செயலாளர் ஜாபர் சாதிக்கு தானே சார். இவங்க இதுல வேற திராவிட மாடல் ஆட்சி வாய்கிலேயே பேசிக்கிறாங்க. இதுல ஸ்டாலின் வேற சொல்றாரு தெலுங்கு பழமொழிய, பேரு பெத்த பேரு தாக நீளிலேதுன்னு. இத ஸ்டாலின் சொல்லலாமா? உங்க ஆட்சியில தான் திருமண பக்கம் சாராயத்தை வித்துட்டு இருக்கிறீங்களே, குடிக்கிறது தான் சாராயத்துல சாராயத்தை நிறைய இருக்குது, அப்புறம் என்ன தாக நீள் தெலுங்குல வேற பழமொழி சொல்லிட்டு இருக்கிறீங்க? அது ஒரு மொழி பற்று சார், தாய்மொழி பற்று. ஓ சரி, தாய்மொழி பற்று. அது அவரு மீறி வந்துட்டு யாருக்குமே அப்படிதானே சார் இருக்கும். நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, அது வெளி மாநிலத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா அப்படி பேசிடுவீங்கல்ல, அந்த மாதிரி அது. இல்ல அதுக்கு சீமான் சொல்லியிருந்தார் சார் ஒரு பதில். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது எப்படி அதை மட்டும் பிழை இல்லாம பேசணும்னு கேட்டாரு. இல்ல பிழை இல்லாம இல்ல சார், அதை மட்டும் எப்படி படிக்காம டக்குனு பேசுறேன்னு கேட்டாரு. நியாயமான கேள்வி தானே. பொதுவாவே சார், நீங்க கூட ஒரு வெளி மாநிலத்துக்கு போறீங்க, ஒரு பெங்களூருக்கோ அல்லது மும்பைக்கோ போறீங்கன்னா பேசினே இருப்பீங்க. சில ரொம்ப நல்ல விஷயம் ஒண்ணு சொல்லணும், உங்க மனசு குச்சாம சொல்லணும், என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு தானா தமிழ்ல வந்துருவீங்கல்ல. அந்த மாதிரி அவர் அவருடைய தாய்மொழியில பேசிட்டாரு. இவன் நீங்க இந்த நம்ம டாஸ்மாக் பத்தி அதிகம் பேசினாலும் இந்த செய்தி கேக்குறேன் சார். இப்போ உச்ச நீதிமன்றம் திரும்ப கடுமையான ஒரு செய்தியை சொல்லுது. ஏப்ரல்ல அடுத்த அந்த கேஸுக்கு முன்னாடி திரு பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவியில் நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அவருக்கு ஜாமீன் கொடுத்ததே வந்து இவர் வந்து அதிகாரத்தில் இல்லை, அதனால வந்து விசாரணை சரியா போகும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. இப்ப திரும்ப அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டாருன்னும் போது இப்ப அவருக்கு அதிகாரம் வேணுமா அல்லது விசாரணை வேணுமான்றதான் நீதிமன்றம் எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த விசாரணைக்கு ரொம்ப ரொம்ப ஆழமா போகணும்னு அவசியம் இல்லை. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சரை வந்து இது மாதிரி சிக்கல்ல, அதுவும் திராவிட கட்சியினுடைய முக்கியமான ஒரு அமைச்சருடைய பதவியை வந்து அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு தொடர்ந்த ஒரு மன உளைச்சல் அவர் தனிப்பட்ட முறையில பாதிக்காதா சார்? அல்லது அரசுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசுக்கு அது நல்ல இதுவா சார்? கோடிக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் வாழ்க்கையே பாதிச்சு கிடக்குது. ஒரு செந்தில் பாலாஜி பாதிக்கிறதுனால என்னங்க குடிமொழிகிற போகுது? இந்த பங்குச்சந்தை ஊழலில் ஈடுபட்ட ஹர்ஷத் மேத்தா, அப்ப ஹர்ஷத் மேத்தாவை பத்தி ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். என்னன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் அவன் மனைவி கிட்ட வந்து மற்றவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு படைப்பு நடத்திட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு போனவங்க தான் பலர். அப்ப வந்து ஒரு நாள் வந்து கையும் களவுமா அந்த பெண் மாட்டிக்கிறா. அப்ப எல்லாரும் வந்து ஐயோ அநியாயம் அநியாயம் கத்துறாங்க. அப்ப அவருடைய புருஷனும் சேர்ந்து அநியாயம் அநியாயம் கத்தனானா. சரி, அது வந்துட்டு போன வழிபோக்கல்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, கீதகிருஷ்ணன், சிதம்பரம், இப்படி பலரு. ஆனா மாட்டிக்கொண்டவன் ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு வந்து கவிதை எழுதியிருந்தாங்க. அது என்னன்னா, சாராயத்தன்னை செந்தில் பாலாஜி மட்டுமா வித்தாரு? ஒட்டுமொத்தமா குற்றவாளி கூண்டுல திமுக அரசே நிக்கணும்.
திமுக அமைச்சரவையே நிக்கணும். செந்தில் பாலாஜி மேல மட்டும் சொல்லி திமுக தன்னை மனித புனிதர்களாக்குவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜி பலி கொடுத்துருவாங்க. செந்தில் பாலாஜி பலி கொடுத்து இவங்க தன்னை நல்லவனா காட்டிக்குவாங்க. நீங்க அமைச்சரவைன்னு சொன்னதுனால இந்த செய்தியை நான் எடுத்துட்டு வரேன் சார். இப்போ அமைச்சரை இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த வாரத்தினுடைய தொடக்கத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரு. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், திரு வேல்முருகன் அவர்கள். அவர் பேசுற பண்ருட்டி வேல்முருகன் தான். அவரு பேசின பேச்சுக்கு தமிழகமே வந்து அடடே ஆமா சொல்றது உண்மைதான் போட்டிருக்கு அப்படின்ற அளவுக்கு அவருடைய வார்த்தை ஜாலங்கள் இருக்குது. என்ன சொல்றாருன்னா, அறநிலையத்துறை அமைச்சர் வந்து தன்னுடைய மொழி பற்றுக்காக என்னை வந்து நான் தமிழுக்காக நான் பேசும்போது, தமிழ்ல பட்சவங்க தான் வேலை வாய்ப்பு கொடுங்க நான் பேசும்போது அவர் வந்து அதை வந்து என்ன வந்து சட்டமன்ற விதிகளுக்கு மாறா ஒருமையில பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லி இந்த அரசுக்கு எதிராகவே அவரு மிகப்பெரிய குரல் கொடுத்தாரு. நாங்க நினைச்சோம் அடடே முதல்ல விக்கெட்டு திமுகவுடைய கூட்டணியில இருந்து இவர் தான் போட்டிருக்கு வெளில வர்றாருன்னு நினைச்சோம். ஆனா இப்போ வந்து அந்த நிலைமை மாறி இருக்கா மாதிரி எங்களுக்கு தோணுது. இப்ப 2 நாளா அவருடைய பேட்டிகள்லாம் என்ன நடந்தது சார் அவருடைய செய்தியில? இல்ல நான் கூட வேல்முருகன் சட்டமன்றத்துல வந்து அவர் வீராவேசமா போராடினதை பார்த்து என்ன நினைச்சேன், ஆஹா என்ன புழுக்கெல்லாம் புலியா மாறிடுச்சா, இங்க வந்து சிறுநரிகள்லாம் சிங்கம் ஆயிடுச்சா, என்ன திடீர்னு தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல இவ்வளவு முக்கியமாலாம் வந்து வேல்முருகன் போராடுறாரு. ஒரு கால் டாக்டர் ஐயா கிட்ட கத்துக்கிட்ட அந்த போராட்ட குணமும் அந்த போராட்ட உணர்வும் இப்பதான் வேல்முருகன்கிட்ட வெளிப்படுதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நினைச்சு உட்கார்ல வடிவேல் சொல்லுவான ஒரு படத்துல நம்ம விட்டுருவாங்கன்னு நம்பி வண்டியில ஏறினேன். அடுத்து அது ஒரு வந்து ஒரு சந்துக்கு போச்சு. அங்க ஒரு 10 பேரு குமுற அடிச்சாங்க அப்படிம்பாங்க பாரு, அந்த மாதிரி நான் கொஞ்சம் நம்பினேன். அடுத்து இப்ப அடிச்சாரு பாருங்க ஒரு அந்தர் பல்ட்டி. ஏற்கனவே வேல்முருகனை டகுல் வேல்முருகன் சொல்லுவாங்க. இப்ப அடிச்சாரு பாருங்க ஒரு டகுல். முதலமைச்சர் ஸ்டாலின் என்னை அழைத்து பேசினார். அழைத்து பேசியவுடன் நான் வந்து அப்படியே பூரித்து விட்டேன், உலகாங்கிதம் அடைந்து விட்டேன். அவர் வந்து என்னுடைய தொகுதிக்கு வந்து கல்லூரி கொடுப்பதற்கு அரசாணை பிறப்பித்து விட்டார். ரைட்டு, உன்னுடைய தொகுதிக்கு 4 வருஷமா கல்லூரி கொடுக்கல, இப்பதான் கொடுத்திருக்காரு. எப்ப கொடுக்கிறாரு? நீ சட்டமன்றத்தில் சண்டை போட்ட பின்னால. இப்ப தெரியுதா வேல்முருகனுக்கு? 4 வருடமா அடிமைகளா இருந்தாரு, திமுகவின் கொத்தடிமையா இருந்தாரு. எந்த திட்டங்களையும் அவருடைய தொகுதி கொன்ற முடியல. ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்தில் ஆண்மகனா மாறினாரு. பண்ருட்டி தொகுதி கல்லூரி வருது. இப்ப தெரியுதா போராடாம எதுவும் இங்க கிடைக்காது. திமுக ஆட்சியிலும் சரி, அண்ணா திமுக ஆட்சியிலும் சரி, அதுவும் வன்னியர்களும் தலித்துக்களும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய, அதாவது வன்னியர்களும் பறையர் சமூகமும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வட தமிழகத்துக்கு போராடினாதான் எந்த கல்லூரியும் கிடைக்கும், எந்த மக்கள் நல திட்டங்களும் வரும். போராடலன்னா வராது. இத வேல்முருகன் புரிஞ்சுக்கணும். அது தன்னுடைய கோழி குஞ்சை ஒரு கழுகு தூக்கி கொண்டு உயர பறக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட உயரம் மட்டும்தான் பறக்க முடியும் கோழி. ஆனா தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக அது தன்னால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ பறந்து தன்னுடைய குஞ்சை காப்பாற்ற முயற்சிக்கிறது. அப்படி போராடினா மட்டும்தான் வட தமிழகத்திற்கான அனைத்து உரிமைகளையும் கிடைக்கும். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும்னா போராடும். வேல்முருகன் வந்து திமுகவுக்கு அடிமையா இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்லை. இப்ப இன்னொன்னு வேற சொல்லிட்டார் வேல்முருகன், நான் பாட்டாளி மக்கள் கட்சியை விட அதிகம் வளர்ந்து விட்டேன். ஆகவே வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சி போக வேண்டியதில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டியதில்லை. நீ பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டாம், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்க வேண்டாம். யாருங்க வேல்முருகனுக்கு வெத்தலவாக்கு வச்சு அழைக்கல. இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து பொது தளத்துல தலைவராயிட்டாராம். இவர் வன்னியரை தாண்டி அனைத்து சமூகத்துக்குமான ஒரு தலைவரா வளர்ந்து விட்டாராம். நான் என்ன கேட்கிறேன், அனைத்து சமூகத்துக்குமான தலைவரா வளர்ந்துட்டே இல்ல, தூத்துக்குடியில போய் எலெக்ஷன் நில்லு, ஏன் பண்ருட்டி தொகுதியில் நிக்கிற? என்ன சார்? கரெக்ட் தான் சார். போய் கோயம்புத்தூர்ல நில்லு, திருப்பூர் தொகுதியில் நில்லு, ஏன் பண்ருட்டியில் நிக்கிற? இல்ல அவர் மதுரையில கூட நிக்கட்டும். இது சொன்னது மதுரையில் தான் இன்டர்வியூ தான் சொல்றாரு. மதுரையில கூட நிக்கட்டும் சார். தமிழ் வளர்த்தா மதுரையில் நிக்கட்டும். நீங்க தான் கருணாநிதிக்கு அடுத்த தமிழின தலைவர் ஆயிட்டீங்கல்ல. கருணாநிதியே தமிழின தலைவர் கிடையாது, அது வேற விஷயம்.
சரி. ஆமா, நீங்க ஒட்டுமொத்த அதுவே இப்பதான் நமக்கு ஒட்டுமொத்த தெரியுது. நீங்க ஒட்டுமொத்த சமூகத்துக்கான தலைவர் ஆயிட்டீங்கல்ல, ஆமா. போய் நில்லுங்களா, மதுரையில் நில்லு. வேணாம், அவ்வளவு வேண்டாம். ம். வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்த பின்னால டாக்டர் ஐயா இவரை திருவெற்றியூர் தொகுதியில் நிறுத்தினார்ல, ஆமா. அங்க போய் நிலாம் பார்ப்போம். பண்ருட்டி நெய்வேலியை தாண்டி திருவெற்றியூர்ல போய் நிலாம் பார்ப்போம். எதுக்கு வேல்முருகனுக்கு இந்த வேலை? ஒண்ணு ஆண்மகனா இருங்க, இல்ல அடிமையாவே இருந்துருங்க. கொஞ்ச நேரம் இப்படி ஒரு வேஷம், கொஞ்ச நேரம் அப்படி ஒரு வேஷம். நல்ல வேலை சார், ஒரு தப்பு நடக்கல. கமலஹாசனுக்கு பதிலா வேல்முருகன் சினிமா உலகத்துக்கு போயிருந்தாருன்னு வச்சுங்க, அவருதான் இன்னைக்கு உலக நாயகன். இல்ல சார், நடிப்புல பிச்சை எடுத்திருப்பார் வேல்முருகன். உலகமாக நடிகர் அவரு. கமலஹாசனுக்கு அந்த பட்டம் கிடைக்கலாம், அது காரணமே வேல்முருகன் தான். இல்ல, அதனாலதான் அவர் உலக நாயகன்ற பட்டத்தை கமலஹாசன் திறந்துட்டாரு சார். ஆமா, இவர் போயிருந்தாருன்னா அவருக்கு கிடைச்சிருக்காது. அப்பேற்பட்ட நடிகர் வேல்முருகன். நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. வருங்காலத்தில் தமிழகம் நல்ல பசுமையான மாநிலமாக மாறவும், சென்னை நல்ல ஆரோக்கியமான மக்கள் வாழ்கின்ற நிலமாகவும் வாழ நாமும் வேண்டிக் கொள்வோம். நன்றி. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.